நம்ம கல்யாணம் போயிட்டு வந்ததுல உடம்பெல்லாம் சூடா உடம்பு சூடா இருக்கா? கொதிச்சுது ராத்திரி அந்த வழியில வராதுன்னு சொன்னா கேப்பியா? நீ என்ன ஒண்ணும் கேட்காது. இப்ப நான் என்ன செய்வேன்? அதுக்கும் ஃபீவருக்கும் என்னமா சம்பந்தம்? எப்படி என்ன சம்பந்தமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதோ தள்ளிய விட்டு சாருனா மொட்டை வர மேல யாரும் இருக்குன்னா இந்த மாத்திரையை போடு. நீ முடிஞ்ச இளவோ வேற யாரும் கிட்டது நான் ஃபுல்லா வாங்கிட்டு இருக்கு. சொத்தா எத்திரி குன்றையும் கிடக்க மாட்டேனும். ஐயோ பிள்ளை இருக்க விட முடியல. கடவுளே நான் பிள்ளைய காப்பாத்து. மாயகாட்டு அசுத்தாவி வெளியே. The next day. அம்மா வாரேன். கொள்ளலாம் நேத்துக்கு மாத்திரை விழுங்க அப்படி காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. கண்டியா விபூதி போட்டனால குறைஞ்சு. விபூதியா? அப்ப நான் விழுங்கின மாத்திரை அக்காளே வாரேன். அக்கா. மீனாட்சி என்ன? நேத்து எங்க கல்யாணம் வீட்டுக்கு போனது ரெண்டு ஒரே தொண்டை வேதனை அக்காளே. வல்ல மாத்திரை என்ன இருக்கா? ஏன்னா பிள்ளைக்கு நேற்றம் கண்டு வந்தது ரெண்டு ஒரே காய்ச்சல். அடுத்து என்னத்த செல்லுக்கு அடுத்து கோயில உள்ள விபூதி எடுத்து எள்ளு போல போட்டு கொடுத்தேன். அடுத்து அவனு உயிரை வந்து இல்லைன்னா இன்னும் ஆயிருக்கும். அடுத்த ஆர்வ கோளாறு. நம்ம ஆளோட சென்னா நம்ப மாட்டேன். அந்த சைடு போனாலே விளங்காது. இது உள்ளதாகும். அதான் கண்டியலா. சரி அந்த மாத்திரை வேண்டாம், விபூதியில கொஞ்சம் இருந்தா தருவியலா? இல்ல எனக்கு புரியல. நம்பிக்கை